ஓகே. மீண்டும் மனோன்மணன் சார் கிட்ட அதுதான். இப்ப நம்ம அதுல சுபவி அவர்கள் என்ன கருத்து சொல்றாரு அப்படின்னா, சமஸ்கிருதத்தை ஏற்காத அத்தனை பேரும் திராவிடர்கள் அப்படிங்கிறாரு. சமஸ்கிருதத்தை ஏற்காதவர்கள் தமிழர்கள். சரிங்களா? தெலுங்கு வந்து சமஸ்கிருதத்தை தாய்மொழி என்று நம்புகிறது, அதிகாரப்பூர்வமா நம்புறாங்க. எங்களுடைய தாய்மொழியின் தாய்மொழி சமஸ்கிருதம்னு தெலுங்கானால ஆந்திரால ஒத்துக்கிறாங்க, அரசாங்க திட்டங்கள்ல இருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல எங்களுடைய தாய்மொழி தமிழ் அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்களா? கிடையாது. கர்நாடகால அதிகாரப்பூர்வமா ஏத்துக்கிறாங்க, கேரளால அதிகாரப்பூர்வமா ஏத்துக்கிறாங்க. அப்ப இந்த 3 மாநிலங்களும் சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள். அப்ப சுபவி அவர்கள் சொல்லக்கூடிய வரையறைப்படி இந்த 3 மாநிலம் திராவிடத்துல வருமா வராதா? வருமா வராதா? இப்ப திராவிட இயக்கத்துல இருக்கக்கூடிய வைகோ அவர்கள் வீட்டுல ஒரு கல்யாணம் நடந்தது, என்ன மந்திரம் ஊதுனாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். நெப்போலியன் அவர்கள் வீட்டுல ஒரு கல்யாணம் நடந்தது, ஜப்பானுக்கு யாரை கூட்டு போய் ஊதுனாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். விசிகாவினுடைய துணை பொதுச்செயலாளர் வீட்டுல வந்து இப்போ ஒரு கல்யாணம் நடந்தது, அவருக்கே திருமணம் நடந்தது, அவர் தாலி கட்டினாரு, மந்திரம் சொன்னாங்க, எல்லாருமே பார்த்தோம். அப்ப இவங்க எல்லாமே வந்து திராவிடர்களா இல்லையா? சமஸ்கிருதத்தை ஏத்துக்கிட்டாங்கல்ல. அப்ப இவங்க எல்லாம் யாரு? அப்போ வரையறைன்னா வந்துட்டு திங்கக்கிழமை ஒரு வரையறை, செவ்வாய்க்கிழமை ஒரு வரையறை அப்படின்னு போக கூடாது. புரியுது இல்லைங்களா? எங்க ஆசிரியர் ஒருத்தர் சொல்லுவாரு, ஸ்டாண்ட் எடுக்கிறது அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கணும். பஸ் ஸ்டாண்ட்னா அங்க அந்த இடம் இருக்கும், பஸ் வரும் போகும். இவங்களுக்கு எல்லாம் சைக்கிள் ஸ்டாண்ட் மாதிரி, இவங்க போற இடத்துக்கெல்லாம் அங்க ஸ்டாண்டு போயிட்டே இருக்கும். நாளை இன்ப நிதிக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அதுக்கு ஏத்த மாதிரி திராவிடத்துக்கு இன்னொரு வரையறை இவங்க மாத்தி சொல்லுவாங்க. புரியுது இல்லைங்களா? அப்ப ஒவ்வொரு இது வரைக்கும் வந்து திமுக ஆட்சி வந்ததிலிருந்து திராவிடம்னா என்னன்ற கேள்விக்கு கிடைத்த பதில்கள் மட்டுமே 10-15 வித்தியாசமான பதில்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப என்னன்னா, வரையறையே இல்லாத ஒரு விஷயத்தை தூக்கிட்டு வந்துட்டு இதை ஏத்துக்க அப்படின்னா முதல்ல ஏத்துக்கிறதுக்கு அது என்னன்னு சொல்லுங்க, அப்புறமா ஏத்துக்கிறதே இல்லையா நாங்க சொல்றோம்.